அசாம் மாநிலம் நகன் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிதான் ஹசாரிகா, மனைவி ஜிந்தி. இவர்கள் கோவை கணபதி சின்னசாமி நகர் 3வது வீதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். பிதான் ஹசாரிகா அத்திப்பாளையம் பிரிவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிளம்பராக வேலை பார்த்து வந்தார். பிதான் ஹசாரிகாவிற்கு சில வடமாநில பெண்களுடன் திருமணம் கடந்த தொடர்பு இருந்து வந்ததாக தெரிகிறது. தன்னுடன் தொடர்பில் இருந்த பெண்களுடன் அடிக்கடி வீடியோ கால் மூலம் பிதான் ஹசாரிகா வில்லங்கமாக பேசி வந்தார். கணவரின் செல்போனை வாங்கி பார்த்த மனைவி ஜிந்தி கணவரை கண்டித்தார். ஆனால் அவர் பெண்களுடனான தொடர்பை கைவிடவில்லை. சம்பவத்தன்று ஜிந்தி வெளியில் சென்றிருந்த போது பிதான் ஹசாரிகா வீட்டிற்கு இளம்பெண் ஒருவரை அழைத்து வந்து தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டிற்கு வந்த ஜிந்தி இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அப்போது அந்த இளம்பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிதான் ஹசாரிகா தனது மனைவி ஜிந்தியை சொந்த ஊரான அசாம் மாநிலத்திற்கு சென்று விடுமாறு மிரட்டியதாக தெரிகிறது. அக்கம் பக்கத்தினர் 2 பேரையும் சமாதானப்படுத்தினர். சம்பவத்தன்று வேலை முடிந்து மது போதையில் வீட்டிற்கு வந்த பிதான் ஹசாரிகா அறைக்குள் சென்று படுத்து தூங்கினார். அப்போது கணவன் மீது தீராத கோபத்தில் இருந்த ஜிந்தி சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பிதான் ஹசாரிகாவின் அந்தரங்க உறுப்பை துண்டாக அறுத்து வீசினார். இதனால் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த கணவன் பிதான் ஹசாரிகாவை அறையில் வைத்து பூட்டிவிட்டு ஜிந்தி அங்கிருந்து சென்று விட்டார். அறையில் இருந்து வெளியே வர முடியாத பிதான் ஹசாரிகா கத்தி கூச்சல் போட்டு அருகில் வசிப்பவர்களை உதவிக்கு அழைத்தார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து வீட்டு கதவின் பூட்டை உடைத்து பிதான் ஹசாரிகாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மனைவி ஜெயந்தியை கைது செய்தனர். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த கணவருக்கு பெண் அளித்த நூதன தண்டனை கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.